அடுத்த 5 நாள் என்னோட 2ஆம் தாய் வீடான கோயம்புத்தூர் என்னை வருக வருக என வரவேற்க போகுது. வேலை நிமித்தமாக நான் மட்டும் தான் போகிறேன். ஒரு சைடு என் கணவரை விட்டுட்டு போகிறேன், முகத்தில் சோகம் தெரிஞ்சாலும் அங்கே போயிட்டு என்னோட பேச்சுலர் லைஃப்பை தோண்டி எடுக்க போகிறேன்னு நினைக்கும் போது கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்குது. அதனால் சட்டிப்பட்டியை நான் தூக்கிட்டு லைட்டாக டச்சப்பை போட்டுட்டு பஸ்ஸில் ஏறினதா. நான் இதுக்கு முன்னாடி போன பஸ்ஸில் நான் வெறும் ஒரே ஒரு தண்ணி பாட்டில் கொடுப்பேன். ஆனால் இங்கே என்னடா நான் சிப்ஸ் பேக்கெட்டு, கேக்கு, தண்ணி பாட்டில், அதுக்கும் ஒரு கவர்னு போட்டு கொடுத்து என் மனசையே குளிர வச்சுட்டாங்க. அப்படியே மல்லாக்கு படுக்கிறேன். கண்ணெதிரே தோன்றினால் மாதிரி என்னென்னமோனா பட்டன் என் தலைக்கு மேலே அப்புறம் உட்காந்து எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு பஸ் ஏறின 5வது நிமிஷத்தில் கண்ணை மூடி காலையில் கண்ணை திறந்தவதா சில்லன்ற கோயம்புத்தூர் வந்துட்டு. என்னோ குளிர், யாரோ ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டாங்க போல கோயம்புத்தூரை. அப்புறம் நானே எப்போ ஹாஸ்டலில் தான் தங்கியிருப்பேன். இந்த வாட்டி என்னோட ஃப்ரெண்ட் அப்பார்ட்மெண்ட் போயிருந்தேன். சமைக்கிறாங்களோ இல்லையோ எல்லா வகையான பொடி இருந்துச்சு. சரி அப்போ இங்கே ஒரு சமையலை போட்டுற வேண்டியதாக நினச்சிட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக ஆஃபீஸ் கிளம்பி போய் என் மக்கள் எல்லாம் சந்தித்து வேலையெல்லாம் பார்த்து இரவு உணவுக்கு வெளியே சாப்பிட்லான்னா ரொம்ப வயிறு பசி. 5 நிமிஷத்தில் மேகி தான் ரெடி ஆகணும் உட்காந்தவ தான் எங்கள் அம்மா என் கணவர் கொண்டு மொத்த குடும்பத்துலேயும் பேசி முடிச்ச பிறகு தான் என் மேகியே வந்ததுங்கிறது தான் இன்றைய நாளுக்கான சோகமான எண்டிங்.